ஒரு ஆச்சரியமான கதை சொல்லுகிறேன். அதோடு நான் நிறைவு செய்கிறேன். திருவண்ணாமலை தலபுராணம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த திருவண்ணாமலை தலபுராணத்திலே ஒரு கதை வருகிறது. அவள் விலைமகள், ஆனாலும் தன் தொழில் தர்மம் உடையவள். என்ன தர்மம் தெரியுமா? இரவு முடிந்து காலையில் நீராடி விட்டு வெளியில் வந்து வாசல் கதவை திறப்பாள். வாசலில் வெற்றிலை பாக்கில் யாராவது அச்சாரம் வைத்திருப்பார்கள். அதை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு எவன் வைத்தானோ அவன் இன்றைக்கு என் கணவன் என்று சொல்லிவிட்டு இரவு நீ வீட்டுக்கு வரலாம் என்று சொல்லிவிட்டு போவாள். இளையமகள் வாழ்க்கையை வாழுகிறாள். ஆனால் அதுக்கு ஒரு தர்மம் வைத்திருக்கிறாள். ஒரு நாள் கதவை திறக்கிறாள். ஒரு வயதான கிழவர் வளர்த்து கொண்டு வந்து வைக்கிறார். வெற்றிலை பாக்கோடு வைக்கிறார். நீங்கள் என்னை கணவராக வைத்துக் கொண்டு விட்டேன், இரவு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு உள்ளே திரும்புகிறாள். போன அடுத்த வினாடி அந்த ஊர் மன்னன் வருகிறார். அவன் சொல்லுகிறான், பெண்ணே, உன் மீது கொண்ட அளவற்ற காதலால் வந்திருக்கிறேன். பொருளும் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறேன். நான் உன்னை எப்படியாவது நான் அடைய வேண்டும். நீ என்னை ஏற்றுக்கொள். அவர் சொன்னால், என் தர்மத்திலிருந்து விலக முடியாது. அவர் பணம் கொடுத்திருக்கிறார். நான் இந்த கணவராக வரித்து விட்டேன். இன்று உங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் தொழில் தர்மத்திலிருந்து விலக முடியாது. விலகி போய்விடுங்கள். சொல்லுகிறார், கொன்று விடுங்கள். நீ வேண்டிய பொருட்கள் தருகிறேன், கோடி கோடியாக தருகிறேன். நீ என்னோடு இருக்க வேண்டும். அவர் சொன்னார், பொருள் எனக்கு முக்கியம் அல்ல. என் தர்மத்தில் இருந்து விலக முடியாது. நீ என்னை கொல்வதானால் கொண்டு கொள்ளலாம். அதன் பாவம் உனக்குத்தான் சேர்மை ஒழிய எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. கொல்லுவதானால் கொண்டு கொள்ளலாம். அரசன் ஒரு வினாடி யோசித்து விட்டு என்று சொல்லிவிட்டு இந்த இடத்தை விட்டு போய்விடுகிறார். இரவு அந்த கிழவர் வருகிறார். இரவெல்லாம் வாந்தி எடுக்கிறார். அசிங்கமாக அந்த மலகலம் கழிகிறது. அருவருப்பான காரியங்களை செய்கிறார். ஒருபோதும் அவளை அவர் துக்கவே இல்லை. இந்த பெண்மணி கணவர் என்று நடித்ததால் அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் எல்லாவற்றையும் முறையாக செய்து எல்லா பணிவிடைகளையும் முகம் போடாமல் செய்து கொண்டிருக்கிறார். அதை எப்படி போகிறது தெரியுமா? கிழவராக வந்தவர் போகிறார். துன்புறுத்துட்டார். இந்த பெண் முகமே சுனிக்காமல் எல்லா பணிவிடைகளையும் செய்து முடித்தாள். பொழுது வெளியே போகிற போது கிழவர் கேட்கிறார், பெண்ணே, நீ மன்னரோடு இருக்க வேண்டிய இன்பத்தை நான் கெடுத்து விட்டு உன்னோடு இங்கே இருந்து இந்த துன்பம் கொடுத்தேனே, உனக்கு கோபம் வரவில்லையா? நான் மலகலம் எல்லாம் கழித்தேனே, உனக்கு வருத்தம் வரவில்லையா? என்ன தெரியுமா? பணிவிடை செய்வதில் மன வருத்தம் வரும். கணவனுக்கு பணிவிடை செய்வதில் மன வருத்தம் வருமா? எனக்கு எந்த வருத்தமும் இல்லையே. பிறகு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அவள் நடுக்குகிறாள். அவள் பெயர் துன்பை என்று வருகிறது இந்த காவியத்தில். துன்பை என்னுடைய பெயர். சிவபெருமான் கேட்கிறார், பெண்ணே, தர்மத்தோடு நடந்து கொண்டாய். இந்த தொழில் நீசமானது என்றாலும் அதில் ஒரு தர்மத்தை காப்பாற்றினாய். உனக்கு நான் ஏதாவது வரம் கொடுக்க வேண்டும். என்ன வரம் வேண்டுமோ கேள், தருகிறேன். வரம் கேட்கிற போது வாய் குடை விட்டதால் ஒரு வார்த்தை கேட்டாள். எல்லாரும் எப்படி வரம் கேட்பாங்க? எப்போதும் உன் திருவடி என் தலைமையில இருக்கணும்னு கேட்கணும். வளரெல்லாம் கேட்டுட்டா, எப்போதும் என் காலடி உன் தலைமையில இருக்கணும். எப்போதும் என் திருவடி உன் தலைமையில இருக்கணும். ஒரு பதத்துல பேசும்போது குழந்தை பேசுவாங்க இல்லையா, திருவடி உன் தலைமையில இருக்கணும் அப்படின்னு சிவபெருமான் சிரிச்சார். சொன்ன, நீ தெரிஞ்சு கேட்டியோ தெரியாம கேட்டியோ, கேட்ட வரத்தை இனிமே மாற்ற முடியாது. உன் காலடி என் மேல கேட்டுக்கிறேன். நான் மறந்து போய் கேட்டேன், மாட்டிக்கங்க. உங்க திருவடி என் தலைமையில இருக்கணும். அப்படின்னா வரத்தை அமெண்ட் பண்ண முடியாது. நீ கவலைப்படாத. அதனால அடுத்த ஜென்மத்துல தும்பை என்ற பூவாக நீ பிறப்பாய். அந்த தும்பை என்ற பூவை விரும்பி நான் எப்போதும் தலையில் சூடுவேன். தும்பப்பூவை முட்டிப்பார். அச்சு விரல்களோடு ஒரு பாதத்தின் அமைப்போடு அந்த தும்பைப்பூ இருக்கும். உன் பாதங்களை எப்போதும் விரும்பி நான் தலையில் சூடுவேன் என்று அந்த தும்பையை பூவாக்கி அடுத்த ஜென்மத்தில் சிவபெருமான் சூடினார் என்று கதை முடிகிறது. பரத்தமை என்கிற தொழில் செய்தாலும் அந்த தொழிலை ஒரு தெய்வமாய் கருதி தர்மத்தோடு வாழ்ந்தால் அவள் காலடிகளை கடவுள் சூடிக் கொள்ளுகிறார் என்று கதை எழுதி வைத்த நாடு இந்த நாடு. என்ன வேலை பார்க்கிறார் என்பதை பற்றி கவலை இல்லை. அந்த வேலையை எப்படி பார்க்கிறார் என்பதுதான் மிக முக்கியம். இப்போது பார்க்கிறாயா? தர்மங்களை பாதுகாக்கிறாயா? இயல்போடு நடந்து கொள்கிறாயா?